விவசாய நிலங்களின் மண்வளம் பெருக்கும் நோக்கில் பசுந்தாள் உரத்தை விவசாயிகளிடம் ஊக்குவிக்கும் வகையில் சுமார் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வேப்பம் தழைகளை உரமாக்கும் வகையில் வேப்பமர காடுகளை உருவாக்க சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம, கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தாள் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டின் முக்கிய வேளாண் பயிரான நெற்பயிரில் ஒவ்வொரு நாளும் வேளாண் விரிவாக்க பணியாளர்களால் விவசாயிகளும் இணைந்து வயல் சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை, தீமை செய்யும் பூச்சிகள், நீர் மேலாண்மை முறைகள், மண்ணின் வளம், பயிர்களின் வளர்ச்சி நிலைகள், சுற்றுச்சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் பூச்சி மேலாண்மை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளும் பரிந்துரைகளும் வழங்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 206 கோடி ரூபாயும், கலைஞர் ஒருங்கிணைந்த அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் செயல்படுத்தப்படும் என்றும் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத் தொழிலை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். விவசாயிகள் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே மோட்டார் பம்புகளை இயக்கும் வகையில் கைபேசியில் கட்டுப்படுத்தக்கூடிய மோட்டார் பம்புகளை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 50% மானியம் வழங்கப்படும் என வேளாண் அமைச்சர் அறிவித்துள்ளார். பவர் டில்லர்களின் மானிய தொகையானது 85,000 ரூபாயிலிருந்து 1,20,000 வரை உயர்த்தப்பட்டு பவர் டில்லர்கள் 4,000 விவசாயிகளுக்கும் பவர் வீடர்கள் 4,000 விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். வயல்வெளிகளில் இரவு நேரங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பாம்பு கடி பிரச்சனை, மழைக்காலங்களில் ஏற்படும் சிரமங்களை தவிர்த்திடும் வகையில் தங்களது கிணறுகளுக்கு செல்லாமலேயே மின்சார இணைப்பு பம்பு செட்டுகளை எங்கிருந்தாலும் எளிமையாக இயக்கவும், அவற்றை இயக்கத்தினை கண்காணிக்கவும் கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்பு செட்டு கட்டுப்படுத்தும் கருவிகளை 10,000 விவசாயிகள் வாங்கி பயனிடும் வகையில் 50% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 7,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். 2024 மற்றும் 25 நிதியாண்டில் ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்பிற்காக மானியமாக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், வேளாண் துறைக்கு மட்டும் சுமார் 42,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2023-24 ஆண்டில் ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்போருக்கு பராமரிப்பு நடைமுறை முதலீட்டு கடன் இலக்காக 2,300 கோடி நிர்ணயிக்கப்பட்டு இதுவரையில் 1,900 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்களுடன் வட்டி மானியத்திற்கான 700 கோடி ரூபாயும், ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்போருக்கு நடைமுறை முதலீட்டு கடன் வட்டி மானியத்திற்கான 200 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் கூட்டுறவு கடன் வழங்கும் நிறுவனங்களை குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை கணினிமயமாக்க திட்டம் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்கள் கடன் வழங்கும் முறை இணையமயமாக்கப்பட்டு கடன் ஒப்பளிப்பு வழங்கும் நேரம் குறைக்கப்பட்டு வெளிப்படைப்பு தன்மை மேம்படுத்தப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.